தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்தார். எடப்பாடி கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிருப்தி நிலவுகிறது அதிமுகவில். தற்பொழுது வேலுமணி, வீரமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் எடப்பாடிக்கு எதிராக அதிருப்தியில் உள்ளனர். தற்பொழுது எடப்பாடி கட்சியை தூக்கி நிறுத்துவதற்காக சில மாற்றங்கள் செய்து வருகிறார். தற்பொழுது கட்சிக்கு புத்துயிர் ஈட்டுவதற்காக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்த முடிவு செய்தார். தமிழக வெற்றிக்கழக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அவர் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளார். எடப்பாடி நடத்தும் கூட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர் தொண்டர்கள் மற்றும் அதிருப்தியாளர்கள். அதாவது, ஒரு நபரின் சுயநலத்துக்காக கட்சி அளிக்கப்படுகிறது. தொண்டர்களின் கோரிக்கை புறக்கணிக்கப்படுகிறது. தொண்டர்களின் அறிவுரை உதாசீனப்படுத்தப்படுகிறது. ஒரு நபரின் சுயநலத்துக்காக கட்சி அளிக்கப்படுவது தொண்டர்களுக்கு வேதனை அளிக்கிறது. தங்களுடைய கருத்துக்கள், கோரிக்கைகளை புறக்கணிக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட அதிருப்தியாளர்கள் முடிவு செய்துள்ளனர். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி நடத்த உள்ள தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிரான மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக நடத்த உள்ள ஆர்ப்பாட்டம், கூட்டங்களை புறக்கணிக்க அதிருப்தியாளர்கள் முடிவு செய்துள்ளனர். இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தற்பொழுது அதிமுக தொண்டர்களும் எடப்பாடிக்கு எதிராக திரும்பியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.